லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் லியோ திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதனாலேயே இப்போது ஒட்டுமொத்த படக்குழுவும் அங்கேயே டேரா போட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில்தான் தற்போது பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக வெளியிடங்களுக்கு சென்றாலே சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுவிடும். அதுவும் காஷ்மீர் போன்ற குளிர் பிரதேசங்களில் சிலரால் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் லியோ படத்திற்காக தற்போது ஒரு பெரிய பட்டாளமே அங்கு தங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் ஜாலியாக பிக்னிக் செல்வது போல் சென்ற படக்குழு இப்போது எதற்கு காஷ்மீர் வந்தோம் என்ற ரீதியில் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறார்களாம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் நல்ல வெயில் காலத்திலேயே பயங்கரமாக அங்கு குளிரும். படக்குழு இப்போது சென்றிருப்பதோ பயங்கரமான குளிர்காலத்தில். ஜம்மு காஷ்மீரில் மொத்த வெப்பநிலையும் மைனஸில் இருக்கிறது. அதன் காரணமாகவே அங்கு இருக்கும் பலருக்கு காய்ச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கிடையில் அங்கு காலையில் 11 மணிக்கு மேல்தான் வெளிச்சம் வருகிறதாம். 3 மணிக்கெல்லாம் இருட்டி விடுகிறதாம். இதனால் லியோ படக்குழு ரொம்பவே திணறி வருகிறதாம். அது மட்டுமல்லாமல் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க கூட முடியாமல் அனைவரும் சுருண்டு கிடக்கிறார்களாம். அந்த அளவுக்கு குளிரின் தாக்கம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கடும் குளிர் என்பதால் அங்கே வேலை செய்யும் டெக்னீசியன்கள் அனைவருக்கும் காய்ச்சல் மற்றும் சளி தொற்று ஏற்பட்டு வருகின்றதாம். இதனால் லோகேஷ் கனகராஜ் பயங்கர அப்செட்டில் இருந்தாலும் படக்குழுவின் நலன் கருதி லோகேஷ் மற்றும் லியோ படத்தின் மொத்த படக்குழுவும் பேக்கப் பண்ணும் ஐடியாவில் இருக்கிறார்களாம். லோகேஷ் கனகராஜ் சிறிது நாட்கள் சென்னைக்கு வந்துவிட்டு திரும்பவும் வந்து ஷூட்டிங் செய்யலாமா என்ற யோசனையிலும் இருக்கிறார். அந்த அளவுக்கு காஷ்மீர் குளிர் அனைவரையும் படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஹீரோ விஜய் மட்டும் தில்லாக அதிகாலையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுகிறாராம். அதுவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாகவே வந்து காத்து கொண்டிருக்கிறாராம். இதை பார்த்து இயக்குனர் லோகேஷ் தான் வெடத்து போயிருக்கிறார். ஆனால் விஜய் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவர்கள் வருகிற நேரத்திற்கு வரட்டும் என்று கூலாக கூறியிருக்கிறார். இருந்தாலும் ஹீரோ வந்து காத்து கொண்டிருக்கிறாரே என்று டெக்னீசியன்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுகிறார்களாம். மொத்த படக்குழுவும் திணறிக் கொண்டு இருந்தாலும் நடிகர் விஜயின் சின்சியாரிட்டி பார்த்து எல்லோருமே அசந்துதான் போயிருக்கிறார்கள். அவருடைய இப்படிப்பட்ட கடின உழைப்பு தான் எப்பொழுதும் அவர் நம்பர் 1 இருப்பதற்கு காரணம்.